போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல மனைவிக்கு கார் வாங்கி கொடுக்குறங்கிற பேர்ல கண்ணை கட்டிட்டு அவளை டிரைவிங்கும் பண்ண விட்டுட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. பாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினியும் ஒரு பதட்டமாவே இருக்கா. ஏன்னா அவன் கார் ஓட்ட விட்டான்ல, அந்த பதட்டம் தான். அதை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏமா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவனும் சீன் போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் ஜான்விக்கு புதுசா ஒரு கார் வாங்கி கொடுத்த மாமா, அந்த காரை ஓட்டிட்டு வந்தா, அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்தா, அதனாலதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கா, அவ டயர்டா இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு குட்டி தங்கச்சி கார் வாங்கின விஷயம் தெரிஞ்ச உடனே, கார் வாங்கிட்டீங்களா அக்கா, அப்போ நீங்க என்ன ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இவளால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா இவளே இப்ப பயந்து போயிருக்கா. இந்த நேரத்துல பார்த்துட்டு தங்கச்சி வேற ரைடு கூப்பிடுறாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இவனுக்கு அது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதான் தங்கச்சி கூப்பிடுறாளம்மா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான் 2 பேரையுமே. நம்ம ஹீரோயினையும் குட்டி தங்கச்சி கார்ல வச்சுட்டு டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கா. ஆனா ரொம்பவே மெதுவா போயிட்டு இருக்கா. அவளுக்கே அது இரிட்டேட்டிங் ஆகுது போல. என்னக்கா இவ்வளவு மெதுவா ஓட்டிட்டு போறீங்க, மாமா என்னமோ நீங்க வேகமா ஓட்டினீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப பார்த்தா இவ்வளவு மெதுவா ஓட்டிட்டு இருக்கீங்களே, ப்ளீஸ்க்கா வேகமா ஓட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன் குஷி வேகமா போகணும், மெதுவா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு சைக்கிள் கிராஸ் ஆகி போகுது. ஆனா இவ இந்த பக்கம் ஓரமா போயிட்டே பிரேக் போட்டுட்டு இருக்கா. ஏன்க்கா இப்ப பிரேக் போட்டீங்க, சைக்கிள் அந்த பக்கமா தானே போகுது, எதுக்கு நீங்க இங்கேயே பிரேக் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ ரொம்பவே நர்வஸா இருக்கா. ஏன்னா பக்கத்துல தங்கச்சி வச்சுக்கிட்டு கார் ஓட்டு அப்படின்னா எப்படி ஓட்ட முடியும். அதனால இப்ப இவ என்ன ஐடியா பண்றானா, இப்ப என்னம்மா உனக்கு ஃபாஸ்டா தானே ஓட்டணும், ஃபாஸ்டா நீ கார்ல போகணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்ட, நீ சொன்ன மாதிரியே நான் ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், நீ கண்ணை மூடிட்டு வந்தா மட்டும் தான் நான் ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஏங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஆமாம்மா, நான் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு போகும்போது ஏதாவது எதிர்த்தாப்புல கார் பைக்குன்னு வரும், அதை பார்த்துட்டு நீ பயந்துருவல்ல, அதுக்காக தாம்மா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் கண்ணை மூடிக்கிறா. சரி, உண்மையிலே நம்ம ஹீரோயினி அவ்வளோ ஃபாஸ்ட்டாவா காரை ஓட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெறும் சும்மா காரை ஸ்டார்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டு, நான் ரைட்ல போறேன், லெஃப்ட்ல போறேன், வேகமா போறேன், நான் 40ல போறேன், 60ல போறேன், 80ல போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியாக்கா அப்படிங்கிற மாதிரி அவளுமே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே கார்ல கண்ணை மூடிட்டு வந்துட்டு இருக்கா. ஆமா தங்கச்சி, பார்த்து பத்திரமா பிடிச்சிக்கோ, இல்லைன்னா கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவளும் சும்மா ஆக்டிங்கை போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதையும் தங்கச்சி கறி நம்பதான் செய்யறான். ஏன்னா அவ சின்ன பொண்ணு, அதனால அக்கா பொய் சொல்றா அப்படிங்கிறது கூட இவளுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுமே இப்ப தங்கச்சியோட பாதுகாப்பு நினைச்சுதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா இப்ப கார்ல தங்கச்சியை கூட்டிட்டு போறதே அவளுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்ம உயிர் போனா பரவாயில்ல, நம்ம தங்கச்சி உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா. அப்படி இவ பண்ண டிராமால தங்கச்சி ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கா. அவ சிரிக்கவும் செய்யறா. அவளோட சந்தோஷத்தை பார்த்துட்டு நம்ம ஜான்வியுமே ரொம்ப அதிகமா சிரிச்சுட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த டிராமால இன்னைக்கு தான் இவ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு நான் பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இது அவளுமே மனசுக்குள்ள சொல்றா. என் குட்டி தங்கச்சி இன்னைக்கு ஒன்னாலதாமா நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கேன், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சியுமே ஹேக் பண்ணிக்கிட்டு, சரிம்மா இப்ப நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போனோம்ல, அதனால இன்ஜின் ரொம்ப சூடா இருக்கும், இப்ப நம்ம வீட்டுக்கு மெதுவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அதே சமயம் இவன் நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியா சியாவோட கல்யாணத்தை சீக்கிரமா வைக்க சொல்லிட்டு இருக்கான். டேட்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதனாலதான் கல்யாணம் தள்ளி போச்சு, இப்பதான் பாட்டி ஓரளவு ரெக்கவர் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அவங்களும் ஜேரின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் பாட்டியை பாக்குறதுக்கு போறான் ரூமுக்கு. அங்க போய் பார்த்தா பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கு. அந்த நர்ஸு பொம்பளைட்ட கேட்டுட்டு இருக்கான், பாட்டி ஏதாவது பேசிச்சா, ஏதாவது சொன்னிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பாட்டி எதுவுமே பேசல. பட் என்னன்னு தெரியல, அந்த பக்கமா பார்த்துட்டே இருக்காங்க. அநேகமா அந்த சாமி போட்டோவை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, சரி போ நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அந்த சாமி போட்டோ பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக இதை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப பாட்டியும் கரெக்டா முழிச்சிடுது. பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி நீ முழிச்சிட்டியா, சரி சரி நீ இங்க இருந்து போ, நான் பாட்டி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, ஹலோ பாட்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பாக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இப்ப நீங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டீங்க போல, ஆனா கியூரா ரெக்கவர் ஆக முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும், ஏன்னா அதுவும் என் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி சரி, இப்ப நான் வளவலன்னு பேச விரும்பல, அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடு கிளவி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பாட்டியால தான் எதுவுமே பேச முடியல இல்லையா, அதனால கையில வந்து சாமி சிலை வேற வச்சிருக்கு போல, அதை பிடிச்சிட்டு இருக்கு. அதை இவன் பார்த்துட்டு, என்னது இது சாமி சிலையை கையில வச்சிருக்க, ஓ இவரு தான் உன்னை இந்த விராஜ் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு அப்படிங்கிற நன்றி கடனுக்காக கையில வச்சிட்டு இருக்கியா பாட்டி, இவரெல்லாம் நீ கையில வச்சிருக்க கூடாது, அவர் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை புடுங்கிட்டு போய் அங்க இருக்கிற சாமி போட்டோ பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு இருக்கான். பாட்டியுமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்க அவனை. அப்புறம் அந்த பக்கமாவும் பாக்குது, எங்க பாக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இவன் ஒரு விஷயத்தை கவனிச்சிடுறான். எக்ஸாக்டா இப்ப அவன் நிக்கிற இடத்துல சாமி போட்டோ மட்டும் இல்ல, அங்க பக்கத்திலேயே வந்து ஒரு கோயில்
கோயிலோட போட்டோவும் இருக்கு. கோயிலோட போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்காங்க. பாட்டி அதே தான் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கு. உடனே இவனும் யோசிச்சுட்டு, இது வந்து சியாவோட எங்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, அந்த ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கோயில் தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இவனுக்கு ஏதோ சிங்க் ஆயிடுச்சு, ஏதோ யோசிச்சுட்டான். ஓ மை காட், அது சரி, கதை இப்படியா போகுது, நீ இந்த அளவுக்கு யோசிச்சிருப்பியா கிளவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே பாட்டி, இந்த உலகத்திலே ஸ்மார்ட்டா யோசிக்கிறது நான் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னையே ஓவர் டேக் பண்ற அளவுக்கு ஒரு விஷயத்த யோசிச்சு நீ பண்ணிருக்க பத்தியா, ஐ ரியலி குட் பாட்டி, இப்பதான் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாட்டியுமே உடனே இவனை பயந்து போய் பார்த்துட்டு இருக்கு. நீ என்ன பண்ணிருக்கன்னு நான் இப்போ 1 by 1 சொல்லவா? நீ அந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் என் வீட்ல இருந்து எடுத்துக்கிட்டு போய் அந்த டாக்டரை போய் மீட் பண்ணிருக்க. அங்கிருந்து நேரா உன்னோட வீட்டுக்கு வந்திருக்க. அந்த வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுமே நீ நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க. போலீஸ் ஸ்டேஷன்லயுமே நான் போட்ட பிளான் உனக்கு தெரிஞ்சது அப்படிங்கறதுனால நேரா நீ ஹோட்டலுக்கு வந்திருக்க அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ஹோட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கு போய் அங்க ஃபைலை வச்சுட்டு தான் நீ ஹோட்டலுக்கே வந்திருக்க. அது தெரியாம ஹோட்டலுக்கு வந்த உன்னோட பைய செக் பண்ணி பார்க்கும் போது அதுல ஃபைல் இல்ல. இதுதான் மேட்ரு, எப்படி கரெக்டா சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுமே பாட்டி ஆஹா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு பயத்தோட. இதுக்கப்புறம் அந்த ஃபைலை பத்தி கேட்டு உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் கேள்வி, ஏன்னா இப்ப அந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேனே. இதுக்கப்புறம் உன்னோட உதவி எனக்கு தேவையில்ல, அதனால நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் உடனே அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நீ வந்துடு, நானும் அங்க வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். வெளியே வந்தா நம்ம ஜாண்டியுமே டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டா போல. அவளை கூட்டிட்டு போகாம இனி இங்கே இருமா, நீ அப்பா கூட அப்புறமா வா, நான் இப்போ ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் சாவியை வாங்கிட்டு இவன் மட்டும் போயிட்டு இருக்கான். நேரா கிளம்பி அந்த கோயிலுக்கும் வந்துட்டான். போலீஸ்காரனும் அங்கதான் வந்து நிக்கிறான். ஆனா இவங்க எல்லாருக்கும் முன்னாடி அந்த வேலைக்காரவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க நேரா அந்த கோயிலுக்குள்ளதான் போயிட்டு இருக்காங்க. அது தெரியாம இவனும் பின்னாடியே தொடர்ந்து போயிட்டு இருக்கான். அந்த ஃபைல் அப்ப எங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மொத்த போலீஸும் தேடிட்டு இருக்கு. இவனும் உள்ள போயிடுறான். அங்க போய் பார்த்தா பூஜை நடந்துட்டு இருக்க போல. அதுல ஒரு ஆளா அந்த வேலைக்கார பொம்பளையும் நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க. இவன் வந்து இவனுக்கு தான் சாமிக்கு இவனுக்கு ரொம்ப தூரம் ஆச்சு, அதனால இவன் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பூஜை எப்படா முடியும், உள்ள போய் நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குதுப்பா, யாராவது போய் மோட்டர் ரூம்ல போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த இடத்துக்கு அந்த வேலையை பார்க்கறதுக்காக அந்த வேலைக்காரவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. நேரா அந்த மோட்டர் ரூமுக்குள்ளதான் வந்திருக்காங்க. அங்க போய் பார்த்தா நல்லா இருட்டா இருக்கு. அதுக்குள்ள இங்க மைக்கும் சரியாயிடுச்சு போல. இவங்க இங்க உள்ள வந்து எதையோ தேடிட்டு இருக்காங்க. என்னத்தை தேடுறாங்க அப்படிங்கிறது தெரியல, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. அவன் அந்த பக்கம் வெளியே நின்று முழிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த பூஜை எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரியும். அப்புறம் அங்கேயும் இங்கேயும் சுத்தியும் முத்தியும் வேற தேடிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள இவங்க இங்க தேடின பொருள் கிடைச்சு போயிடுது. என்னன்னா அந்த ஃபைலை தேடிதான் இவங்க வந்திருக்காங்க. அப்போ அந்த பாட்டி இந்த இடத்துல தான் ஃபைலை வச்சிருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அந்த ஃபைலை அப்படியே தூசி தட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டு இருக்காங்க. மறைச்சு மறைச்சு கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதை இவன் தூரத்துல இருந்து பாத்துடுறான். அது இவனா பாப்பான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இந்த ஃபைலை வேலைக்காரி கொண்டு போறா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த ஃபைல் எடுத்துட்டு வீட்டுக்குமே வந்துட்டாங்க. அங்க இருக்கிற வாட்ச்மேன்ட்ட கேக்குறாங்க, அவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இன்னும் முதலாளி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க லைட் ஆன் பண்ணா வீட்டுக்குள்ள இவன் இருக்கிறான். இவனை பார்த்தா அடுத்த செகண்ட் இவங்க மறந்து போயிடுறாங்க. அப்படியே அந்த பயத்துல ஃபைலை கீழே போட்டுடுறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இவங்க கண்ணுல ஒரு மரண பயம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்தவன் அப்படியே கீழே குனிஞ்சு அந்த ஃபைல் எடுப்பான்னு பார்த்தா அப்படியே நின்னுக்கிட்டு சொல்றான், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மாங்கிறான். அம்மான்னு சொன்னா அப்ப இவங்க தான் அவனோட பெத்த தாய் போல இருக்கு. யார் யாரெல்லாம் இவங்க முத இந்த சீரியல்குள்ள என்டர் ஆகும் போதே இவங்க தான் அவனோட அம்மா அப்படின்னு கெஸ் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் ரீசெண்ட் டைமா தான்ப்பா கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லப்பா எனக்கு இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்க தான் விராஜோட அம்மா அப்படிங்கறதே தெரியும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் எப்படி நினைச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் பயந்துகிட்டே தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க. பட் இப்போ வரைக்கும் எதுவுமே பேசல. அவனும் அந்த ஃபைல் எடுத்துட்டு போய் ஓரமா வச்சுட்டு, அம்மா இந்த ஃபைலை காணுண்டு நான் ரொம்ப நாளா நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன், ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க உங்க பிள்ளைக்காக இந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, ஐ லவ் யூமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க ரொம்பவே பயந்து போய் தான் பார்த்துட்டு இருக்காங்க அவனை. சரி வாங்கம்மா, நான் வந்து சின்ன வயசுல உங்க கூட கண்ணாமூச்சி ஆடுவேன்ல, அதே மாதிரி நீங்க இப்ப கண்ணை பொத்திப்பீங்களா, நான் உங்க கூட கண்ணாமூச்சி ஆடுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட கண்ணை கட்டி விட்டுட்டு இவன் படிக்க, அம்மா நான் இந்த பக்கம் இருக்கேன் அந்த பக்கம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஜான்வியுமே வீட்டுக்கு வந்துட்டா அப்பா கூட.
அவர் சும்மா வரல, பிள்ளைக்காக அதாவது பேர பிள்ளைக்காக ஒரு தொட்டிலையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க வந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் போனை சைலண்ட்ல போட்டான் போல, அதனால போனே எடுக்க மாட்டேங்கிறான். அப்பாவும் கிளம்புறேன்னு சொல்றாரு. வாங்கப்பா உள்ள டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொன்னா, இல்லம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வாசல்லே விட்டுட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜான்வி வீட்டுக்குள்ள போனா இந்த வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேங்கிறான். ஏதாவது சும்மா நாச்சுக்கு வேணுக்குன்னே பேசிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, நீங்க வீட்டுக்கு போனீங்களே, பாட்டி எப்படி இருக்கு, அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, தங்கச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கானே தவிர வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறான். நம்ம ஜான்விக்குமே சந்தேகமா தான் இருக்கு. எதுக்காக இவர் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி நம்ம கிட்ட ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் இவனும் இங்க அம்மா கூட கண்ணாமூச்சி விளாண்டுட்டு இருக்கான். அப்ப வேணும்னே அவன் என்ன பண்றான்னா, அம்மா தடுக்கி விழணும் அப்படிங்கிறதுக்காக அங்க குறுக்கால ஒரு சேரை தூக்கி போட்டுடுறான். அதுல இவங்க கால் தடுக்கி விட்டு கீழே விழ போறாங்க. அதுக்குள்ள இவன் பிடிச்சிடுறான். என்னம்மாச்சு, உங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சா, வாங்கம்மா நான் உங்களுக்கு அமுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு இருக்கான். இவன் உண்மையிலே அம்மா கிட்ட மட்டும் நல்ல விதமா நடந்துக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறமா அம்மா நீங்க எனக்காக மசாஜ் பண்ணி விடுங்களேன், மசாஜ் பண்ணி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை சூடு கட்டி கொண்டு வந்து கொடுக்குறான். அது நல்லா பயங்கரமா கொதிக்குது. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, சும்மா நாச்சுக்கும் கையை அந்த எண்ணெயில வைக்கிற மாதிரி வச்சுட்டு, கையை வைக்கல பட் வச்ச மாதிரியே அவன் தலையில கையை வச்சு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுமே சொல்லிட்டு இருக்கான், அம்மா இந்த மாதிரி உங்க கூட நான் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுமா, நம்மளோட சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீங்க ஆக்டிங் போட்டது போதும், ஒழுங்கா எண்ணெயை வச்சு தலையில தேய்ச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவன் கண்டுபிடிச்சிட்டாமல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் பயந்துகிட்டு எண்ணெயில கைய வைக்கிறாங்க. அது நல்லா சூடா இருக்கு, அதோடய தேயுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே வலியோடய தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா நான் படிக்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், எதுவுமே பேச மாட்டீங்களே, வாயை திறந்து பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் படிக்க பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்பதான் அவங்க வாயை திறந்து விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி இவங்க ஊமையும் இல்லை போல இருக்கு. அப்ப இவங்களுக்கு வாய் பேச முடியும், பட் ஊமையா இவன் தான் நடிக்க வச்சிருக்கானோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவனும் சொல்றான், சூப்பர்மா, உங்களோட இந்த குரலை கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஜான்வியுமே இந்த வாட்ச்மேனை கட் பண்ணி விட்டுட்டு, என்ன நீங்க ரொம்ப நேரமா அதிகமா பேசிட்டு இருக்கீங்க, நான் வீட்டுக்குள்ள போகணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்ப அவளோட செப்பல்ல சேர் பட்டுருச்சு. இந்த சேரோடய இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா விராஜ்க்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்து அந்த சேரை வந்து கிளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அதுக்குள்ள இவனும் இங்க அம்மா பார்த்து கேட்டுட்டு இருக்கான், அம்மா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் சொன்னேன்னு நீங்க ஊமையா நடிச்சீங்க, ஆனா உங்களுக்கு இந்த புள்ள மேல எதுக்காக நம்பிக்கை வரல, ஏன் நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. வாயை திறந்து பதில் சொல்லுங்க, எதுக்காக உங்க புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். என்ன சொல்றேன், உன் மேல நம்பிக்கை வர அளவுக்கு நீ ரொம்ப நல்லவனா அப்படிங்கிற மாதிரி கேட்டு போடுறாங்க. இதை கேட்டதுமே அவன் பயங்கரமா கோவத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான் அம்மாவை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.